தமிழ்நாடு பாரம்பரிய பலகாரம் அதிரசம். இந்த அதிரசம் இல்லாமல் எந்த தமிழ்நாட்டு பண்டிகையும் சிறப்பாக ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காது. அவ்வளோ ஒற்றுமை நம்ம தமிழ் கலாச்சாரத்தோடு. இந்த அதிரசம் வந்து எப்படி உடையாமல் ஸ்வீட்டாக அவ்வளோ மெத்து மெத்துன்னு நம்ம செய்யலான்றதை இந்த ஃபுல் வீடியோவில் நீங்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள், நாங்கள் ஒரு கிளிப் காட்டுறோம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அதிரசம் சூப்பராக அருமையாக பிரமாதமாக வரும். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லெட் ஸ்டார்ட். தீபாவளி, பொங்கல், விநாயகர் சதுர்த்தி, கல்யாண வீடு, இந்த இடத்துல அதிரசம் இல்லாமல் அந்த நாள் வந்து ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காது. இந்த அதிரசம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பச்சரிசி, ரேஷனில் வாங்கின அரிசி 2 கிலோ எடுத்துருக்கோம். இந்த 2 கிலோ அரிசி என்ன பண்ண போகிறோம், ஆளாக்கில் அளவெடுத்து அளந்து பேஷனில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பேஷனில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை கழுவ போகிறோம். நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நாங்கள் இப்போ காட்டுறோம் பாருங்கள். தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக நாங்கள் 6-7 வாட்டி கழுவி எடுத்துருக்கோம். ஏன்னா இதில் இருக்க அந்த திட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, தூசி, மணல் எல்லாத்தையும் நல்லா கழுவி நம்ம வடிகட்டிடணும். இந்த மாதிரி நாங்கள் கழுவி எடுத்துக்கிட்டோம். இதை வந்து கழுவி எடுத்த பிறகு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்படியே தட்டை போட்டு மூடி நல்லா ஊற வச்சு எடுத்துப்போம். அவ்வளோதான், மூடி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு எடுத்து பார்த்துட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு அரிசி வந்துடும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், முக்கியமான ஒரு ப்ராசஸ். ஒரு துணியில் என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் வந்து நம்ம கொட்டி கையால் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுறதுனா நல்லா திரட்டி விட்டுக்கோங்க கையால். இது நல்லா வந்து உங்களுக்கு ஆறணும். முக்கியமான ஒரு விஷயம், அதிரசம் வந்து சூப்பராக வரணும்னா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம், இந்த அரிசி பதம் கரெக்டாக வரணும். இப்போ நம்ம அரிசியை காய வைக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி கையாலே திரட்டி விட்டு நம்ம காய வைக்கிறோம். இது வந்து நல்லா காஞ்சி வரணும். அந்த பதம் என்ன பதன்றதை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ வந்து நல்லா காஞ்சாச்சு. இப்போ நாங்கள் கையில் எடுத்து நசுக்கியிருக்கோம். பார்த்தீங்களா, நல்லா உதிரி உதிரி ஆகிடுச்சு. கையிலையும் ஒட்டலை. இதுதான் கரெக்டான பதம். இந்த பதம் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம வி ஆர் குட் டு கோ டு மேக் அதிரசம். இதை எடுத்து என்ன பண்ண போகிறோம், ஒரு பக்கெட்டில் கொட்டிட்டு டைரெக்டாக மிஷினுக்கு போயிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து இப்போது பக்கெட்டில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதை மிக்சியில் கொடுத்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நான் உங்களுக்கு வெள்ளை பதத்தை காட்டுறேன். வெல்லம், ஜாகரி, இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோ. 2 கிலோ பச்சரிசிக்கு 1.5 கிலோ வெல்லம். அதுக்கப்புறம் சுக்கு, ஏலக்காய், இது வந்து தேவையான அளவுக்கு. இது வந்து நல்லா நம்ம என்ன பண்ண போகிறோம், மிக்சியில் போட்டு அரைச்சி பொடியாக எடுத்து வச்சுப்போம். இப்போது வெள்ளைப்பாவு எப்படி பண்ணோன்றதை நான் சொல்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த வெள்ளத்தை வந்து இந்த குண்டாவில் போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக 200 ml தண்ணி, சரிங்களா, தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நம்ம டேரெக்டாக வெள்ளைப்பாகு எடுக்க போகிறோம். ஸோ 200 ml தண்ணி நாங்கள் ஊற்றிருக்கோம். ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு அடுத்து வெள்ளைப்பாகு காய்ச்சி எடுக்கணும். இப்போது அடுப்பையும் பற்ற வச்சாச்சு. அதிரசம் ரெடியாக போகுது. இந்த வெள்ளைப்பாகு முடிஞ்சிருச்சுன்னா இதை பாருங்கள், நாங்கள் நல்லா போட்டு கலரி எடுக்கிறோம். இந்த மாதிரி நுரைச்சி வரணும். முக்கியமான ஒரு விஷயம், இது நிறைய மண் இதெல்லாம் இருக்கும். ஸோ இது நல்லா இந்த மாதிரி நுரைச்சி வரணும். நல்லா கொதிக்க வச்சு நல்லா கலந்து விடுங்க ஒரு கட்டையை போட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, வெள்ளைப்பாகு இப்போ வராது. இப்போ வந்து இதை வடிகட்டணும். ஏன்னா நல்லா கொதித்து வந்தாச்சு. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த மணல் எல்லாம் கல்லெல்லாம் வந்துடும். உங்களுக்கு தனித்தனியாக வடிகட்டி எடுத்துக்கணும். இதை பாருங்கள், கல்லெல்லாம் வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே எடுத்து நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். அடுப்பில் வச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பதம் கரெக்டாக வரணும். இதை பாருங்கள், எங்களுக்கு சரியாக வரலை. நாங்கள் என்ன பண்ண போகிறோம், திரும்பி நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். சூடு பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த வெள்ளைப்பாகை. இந்த மாதிரி நல்லா கட்டையை போட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, சைட் பை சைடாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த பாகு வந்து வெள்ளைப்பாகு கரெக்டாக வருதா இல்லையான்னு. இது வந்து ஜெல்லி மாதிரி வரணும். இப்போ பாருங்கள், எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. பட்டு பிரிஞ்சு போகுது. திரும்பி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், திரும்பி அதே மாதிரி செக் பண்ணணும். இதை பார்த்தீங்களா, எங்களுக்கு இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. தண்ணியில் போட்ட உடனே அந்த வெள்ளை கரைசலை தண்ணியில் போட்ட உடனே இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி வரணும். நீங்கள் கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்து பாருங்கள். அது பார்த்தீங்களா, ஜெல்லி மாதிரி அப்படியே டைமண்ட் மாதிரி வந்திருக்கு எங்களுக்கு. அதை அப்படியே தட்டில் போட்டு அடித்து பாருங்கள். ஸோ தட்டில் போட்டு அடித்தாலும் ஒரு சவுண்டு வரும். இதுதான் வந்து கரெக்டான பதம். வெள்ளைப்பாகு கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ அடுத்த வேலையை என்ன பண்ண போகிறேன்னா, அரைச்சி வச்ச சுக்கு, ஏலக்காய், இந்த பொடியை வந்து அப்படியே தூவி விட்டுக்கலாங்க. தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டு திரும்பவும் நல்லா கலருங்க மற்ற போட்டு. இந்த மாதிரி கலந்தெடுத்த பிறகு நம்ம அரைச்சி எடுத்த அரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசி பவுடரை, அரிசி தூளை இதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம், பக்கத்தில் யாராச்சும் ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து மற்ற போட்டு கடையணும், அவங்க வந்து அரிசி மாவை கொட்டும் போது அப்படியே இதே மாதிரி நல்லா கலந்து இடுங்க. நல்லா அப்படியே கிண்டுங்க. போட்டு கிண்ட தான் உங்களுக்கு அந்த கரெக்டான பதம் வரும். நான் எப்படின்றத சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அரிசி மாவை அப்படியே கொட்டி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதை பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஸோ நல்லா கிண்டுங்க. இந்த மாதிரி கட்டி ஆகிடும்.
பார்த்தீங்களா? நீங்கள் கிண்ட கிண்ட உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு தட்டில் இதை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறோம். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே தட்டை போட்டு மூடி 10 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. மறுநாள் எழுந்து நம்ம அதிரசத்தை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நாங்கள் தட்டை போட்டு மூடி வைக்க போகிறோம். அதிரசம் அருமையாக வரதுக்கு இதுவும் முக்கியமான ஒரு ப்ராசஸ். இப்போ அடுத்த நாள் வந்தாச்சு, நைட்டு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஆகியிருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இதை அப்படியே ஒரு பேஷனில் கொட்டிக்கோங்க. நாங்கள் வந்து தட்டில் கொட்டியிருக்கோம். தட்டில் கொட்டி பாலோ தண்ணியோ நல்லா தெளித்து விட்டுக்கோங்க. தெளித்து விட்டு கையிலேயே நல்லா பிசைஞ்சிடுங்க. ஏன்னா அது கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ கையிலே நல்லா பிசைஞ்சிடுங்க. நாங்கள் வந்து தண்ணி ஊற்றிருக்கோம், வேணும்னா பால் கூட ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிடுங்க. இந்த மாதிரி வரும் உங்களுக்கு பிசைய பிசைய. இந்த மாதிரி பண்ணுற வசி நம்ம நரம்புகளுக்கும் நல்ல ஒரு பயிற்சி. நம்ம முன்னோர்கள் சும்மாவை கொடுத்துட்டு போனாங்க இந்த மாதிரி விஷயத்த. பலகாரமும் எதுவோ எல்லாத்துலேயும் மருத்துவ குணம் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேட்ச் இருக்குது. இந்த இதுக்கும் அதே ப்ராசஸ் தான். நம்ம எப்படி தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்தோமோ அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாக பண்ணுறதுனாலும் சரி, தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறதுனாலும் சரி. ஏன்னா எப்படி எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நாங்கள் தனித்தனியாக பண்ணி மொத்தமாக அதிரசம் சுட்டு எடுத்துப்போம். இப்போது இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அதிரசம் நல்லா வரத்துக்கு உருண்டையாக கையிலேயே நல்லா போட்டு ஷேப்பாக பண்ணி எடுத்துக்கிட்டு டேரெக்டாக என்ன பண்ணலாம், நம்ம எண்ணெயில் போட்டு அதிரசத்தை சுட்டு எடுப்போம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக வந்தாச்சு. இந்த ஸ்மெல்லும் நிஜமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. வெல்லம், அரிசி மாவு, இந்த சுக்கு, ஏலக்காய், இந்த எல்லா ஃப்ளேவரோட ஸ்மெல் இருக்குது பாருங்கள், நெக்ஸ்ட் லெவலாக இருக்குது. இது அப்படியே வந்து என்ன பண்ணுங்கள், கரண்டியை போட்டு மொத்தமாக எடுக்கிறதுனால ஓகே, ஒன்று ஒன்றா எடுக்கிறதுனால ஓகே. நீங்கள் வந்து அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெய் நல்லா வடிகட்டி டேரெக்டாக இதை வந்து என்ன பண்ண போகிறோம், அச்சில் போய் இறக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன் அந்த அச்சு என்னன்னு சொல்லி. அதிரசத்தில் இருக்க எண்ணெயை வடிகட்டுற இந்த அச்சில் வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம அதிரசத்தை வைக்க போகிறோம். ஒன்றுனா ஓகே, ரெண்டு கூட வைக்கலாம். நாங்கள் வந்து ரெண்டாக வச்சுருக்கோம். வேலை வந்து சீக்கிரமாக முடியும், பிகாஸ் நிறைய அதிரசம் பண்ணுறோம் அதனால். ஸோ அச்சில் வச்சு நல்லா எண்ணெயை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அமுத்தி எடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன, டைரெக்டாக எடுத்து நம்ம பேப்பரில் போட்டு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது வந்து நல்லா உங்களுக்கு ஆறணும். ஓகேங்களா? ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், எல்லாம் பேப்பரில் ஆல்ரெடி சுட்டு வச்ச அதிரசத்தை எல்லாம் போட்டுட்டோம். முக்கியமான விஷயம், கடவுளோட ஆசீர்வாதத்தின் படி நம்ம கடவுளுக்கு இதை நைவேத்தியமாக படிச்சுட்டு ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், நாங்கள் சுட்டு வச்ச அதிரசத்தை முதல்ல அதிரசத்தை வந்து பிள்ளையாருக்கு எடுத்து வச்சிட்டோம். தீபத்தையும் ஏற்றியாச்சு. அடுத்து என்ன, அதிரசம் அமோகமாக டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வழக்கத்தின் படி நாங்கள் எப்போவுமே என்ன பண்ணோன்னா, பிள்ளையாருக்கு எடுத்து வச்சுட்டு தான் நாங்கள் வந்து பண்டிகை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுதான் வந்து நல்ல விஷயம்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், அதிரசத்தை எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. இப்போ உடச்சும் காட்டுறோம். எப்படி சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக செம்ம ஸ்வீட்டாக இருக்குது. நிஜமாக அதோட டேஸ்ட்டு நெக்ஸ்ட் லெவல். நீங்கள் வந்து இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிரசம் இந்த மாதிரி வரும். நீங்கள் பார்த்தீங்களா, நாங்கள் எப்படி சுட்டு எடுத்துருக்கோம், எப்படி அடுக்கி வச்சுருக்கோம் சொல்லி எங்கேயாச்சும் விரிசல் இருக்கான்னு பாருங்கள். முக்கியமான ஒரு விஷயம், இந்த எல்லா அதிரசத்துலேயும் குழி இருக்கும். இந்த குழி வர காரணம் அதிரசத்தோட டேஸ்ட்டு சூப்பராக வந்திருக்கு, அதிரசம் வந்து அருமையாக வந்திருக்குன்றதை காமிச்சு கொடுக்குறது. இந்த மாதிரி வந்ததுன்னா உங்கள் அதிரசம் நெக்ஸ்ட் லெவலாக இருக்கும். அந்த குழி முக்கியமாக விழணும். விழுந்ததுன்னா அதிரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஐ எம் வெரி ஷோர் இன் தட். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதே மாதிரி குழி விழுந்த அதிரசமாக அருமையாக உங்களுக்கும் வரும். நாங்கள் காமிச்ச இந்த அளவில் எங்களுக்கு 104 அதிரசம் 104 அதிரசம் வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் முறுக்கு ஃபுல் வீடியோ அப்லோட் ஆகிருக்கு. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் பிங்க் பண்ணுறேன். அதில் 2 வெரைட்டி முறுக்கு கொடுத்துருக்கோம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி முக்கியமாக குண்டு குண்டு குலாப்ஜாம் சூப்பராக இந்த மாதிரி வந்திருக்க ஃபுல் வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் பார்த்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை இன்ஸ்டாகிராமில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி சந்திரா சஞ்சரை பேட்டி, தி டேஸ்ட் ஆஃப் சென்னை.